ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எம்சிபிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் 8 சயின்ஸ் சாப்டர் 6 ப்ரெஷர், விண்ட்ஸ், ஸ்டோர்ம்ஸ் அண்ட் சைக்ளோன்ஸ் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். 6.3 ஃபார்மேஷன் ஆஃப் விண்ட். இப்போ ஒரு விண்ட் அப்படிங்கிறது எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். யூ must have noticed that on some days the wind blows strongly, whereas on other days it is calm. Sometimes wind becomes so strong that it causes damage to life and property. எப்போதுமே விண்ட் அப்படிங்கிறது இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா சில டேஸ் வந்து விண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து காத்து வந்து வீசிட்டே இருக்கும். சில நேரம் வந்து காத்தே இல்லாம ரொம்ப காமா வந்து அந்த விண்ட் வந்து இருக்கும். சில நேரம் விண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போது நம்மளோட லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டியவே வந்து நிறைய டேமேஜ் பண்ணும். யூ must have seen that when an inflated balloon is kept without closing its mouth, the air from the balloon escape. Recall that when there is a puncture in the tube, the air escape and the tube collapse. In both of these cases, does air move from high pressure region to a low pressure region? நம்ம ஒரு பலூனை வந்து ஊதுறோம். அந்த பலூனை வந்து ஊதிட்டு அதோட மவுத், அதோட ஓப்பன் ஏரியா வந்து நம்ம க்ளோஸ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா அந்த ஓப்பன் ஏரியாவிலேயே என்ன செய்யும், அதுல இருக்கிற அந்த பலூன்ல இருக்கிற ஏர் எல்லாமே வந்து எஸ்கேப் ஆகும். அதே மாதிரி இப்போ ஒரு பைசைக்கிள் வந்து பஞ்சர் ஆயிருச்சு அப்படின்னா அந்த டியூப்ல இருக்க ஏர் என்ன செய்யும், எஸ்கேப் ஆகி அந்த டியூபே அப்படி கொலாப்ஸ் ஆகி இருக்கும். Does the difference in air pressure have anything to do with the formation of winds? இப்போ வந்து நம்ம ஏர் அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் ப்ரெஷர்ல வந்து இருக்குன்னு சொல்லிட்டோம். ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டோம். இந்த மாதிரி ஏர் ப்ரெஷருக்கும் விண்டோட ஃபார்மேஷனுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹவு டு விண்ட்ஸ் ஃபார்ம்? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் விண்ட் அப்படிங்கிறது எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லெட் அஸ் ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டி. இதை வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டி மூலமா வந்து பார்க்கலாம். ஆக்டிவிட்டி 6.5 லெட் அஸ் அப்சர்வ். Take two similar balloon made of thin rubber and drinking straw. நம்ம வந்து 2 பலூன் வந்து எடுத்துக்க போறோம். அது போக நம்ம ஒரு drinking straw வந்து எடுத்துக்க போறோம். Insert one end of the straw into the balloon and secure it with a rubber band or thread. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்ட்ராவோட ஒன் ஆஃப் த எண்ட்ல வந்து ஒரு பலூனை வந்து நம்ம ரப்பர் பேண்ட் வச்சோ அல்லது த்ரெட் வச்சோ வந்து கட்டிக்க போறோம். Now inflate the second balloon and hold it mouth with your fingers so ஏர் டஸ் நாட் எஸ்கேப். இப்போ வந்து நம்ம இன்னொரு பலூன் எடுக்க போறோம். அதை வந்து ப்ளோ பண்ணிட்டு அந்த ப்ளோ பண்ணதை வந்து நம்ம கையை வச்சு நல்லா டைட்டா வந்து பிடிச்சுக்கிறோம். எதனால? ஏர் வந்து எஸ்கேப் ஆகக்கூடாதுங்கிறதுனால. Insert the free end of the straw into the neck of the inflated balloon and secure it with a rubber band or thread. Make sure that the air does not leak from the balloon as the straw is inserted in it. Now you have one end of the straw inside the inflated balloon and the other end inside the uninflated balloon as shown in figure 6.12. இப்போ நம்ம வந்து ஒரு பலூனை வந்து ப்ளோ பண்ணோம்ல, அதை வந்து நம்ம இந்த ஸ்ட்ராவோட இன்னொரு எண்ட்ல வந்து நல்லா டைட்டா ரப்பர் பேண்டோ அல்லது த்ரெட்டோ வச்சு நல்லா நாட் வந்து போட்டுக்க போறோம். எந்த ஒரு ஏருமே எஸ்கேப் ஆகாத அளவுக்கு நாட் வந்து போட்டுக்க போறோம். இப்போ இதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஸ்ட்ராவோட ஒன் ஆஃப் த எண்ட்ல வந்து காத்து ஊதுன பலூன் வந்து இருக்கும், இன்னொரு எண்ட்ல வந்து காத்து ஊதாத பலூன் வந்து இருக்கும். predict what would happen to the balloons. இப்போ இந்த பலூன்ல என்ன நடக்கும் அப்படின்னு predict பண்ண முடியுமா? என்ன நடக்கும்? காத்து ஊதுன பலூன் ஒண்ணு இருக்கும், காத்து ஊதாத பலூன் இருக்கும். இந்த காத்து ஊதுன பலூன்ல இருந்து ஸ்ட்ரா மூலமா ஏர் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகி இந்த பலூன் ப்ளோ ஆக ஆரம்பிக்கும். So, what happens to both the balloons? Did it happen as predicted? Do you observe any changes in the size of the balloons? Write down your observation. What can be the reason for the change in the size of the balloons? இப்போ இந்த பலூனோட சைஸ் எதனால சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, the air pressure in the inflated balloon is higher than that in the uninflated balloon. As a result, some air moves from the inflated balloon
to the uninflated balloon, resulting in changes in the size of both the balloons. இப்ப நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ராவோட ஒன் எண்ட்ல காத்து ஊதுன பலூனும் ஸ்ட்ராவோட இன்னொரு எண்ட்ல வந்து காத்து ஊதாத பலூனும் நம்ம நாட் போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரால இருக்கிற ஹோல்ஸ் வழியா காத்து ஊதுன பலூன்ல இருக்கிற ஏர் எல்லாமே மூவ் ஆகி காத்து ஊதாம இருக்கிற பலூன் வந்து ஊதுன மாதிரி பெருசாக ஆரம்பிக்கும். சோ ரெண்டு பலூனோட சைஸ்லயுமே சேஞ்சஸ் வந்து நடக்கும். Do you notice that after some time both the balloon attain almost the same size and the flow of air stops? இப்போ வந்து அந்த ரெண்டு பலூனுமே ஒரே மாதிரி ஷேப் வந்து ரீச் பண்ணதுக்கு அப்புறம் சேம் சைஸ் வந்து ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஏரோட ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிரும். why does the air flow stop? எதனால அந்த ஏர் வந்து ஃப்ளோ ஆகுறது ஸ்டாப் ஆகுது? the flow of air continues till the air pressure in the inflated balloon is higher than the air pressure in the uninflated balloon. இப்போ வந்து அந்த uninflated பலூனுக்கு ஏர் மூவ் ஆகும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம இன்ஃப்ளேட் ஊதுன பலூன்ல இருந்து அதோட ஏர் பிரஷர் வந்து ஹையரா இருக்கும் போது மட்டும்தான் அன்இன்ஃப்ளேட்டட் காத்து ஊதாம இருக்க பலூனுக்கு வந்து ஏர் வந்து ஃப்ளோ ஆகும். சப்போஸ் காத்து ஊதுன பலூன்ல இருக்கிற ஏர் பிரஷர் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா the air flow stops when the pressure in both balloons became equal. ரெண்டு பலூனுமே ஈக்குவல் சைஸ்ல வந்துருச்சு அப்படின்னா அதோட பிரஷரும் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். சோ ஏர் ஃப்ளோ ஆகுறது வந்து ஸ்டாப் ஆயிரும். at this stage both balloons are almost of the same size. Thus, we can conclude that air moves from a region of high air pressure to a region of low air pressure. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா ஏர் அப்படிங்கிறது எங்க இருந்து எங்க மூவ் ஆகும்? ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷருக்கு வந்து மூவ் ஆகும். You can relate this conclusion to sea breeze and land breeze, which you studied in Curiosity grade 7. As land gets heated faster than water during the day, the air above the land becomes warmer and lighter. Hence, it rises, creating an area of low pressure. The air from the high pressure region of the sea blows to the low pressure region, which develops on the land, resulting in a sea breeze. At night, the water is warmer than the land. Therefore, a low pressure area develops above the sea. As a result, wind blows from the land to the sea, giving rise to land breeze. Thus, the phenomenon of land breeze and sea breeze is mainly due to the pressure differences over the land and the sea. இப்ப நம்ம கிரேட் 7ல வந்து லேண்ட் பிரீஸ்னா என்ன, சீ பிரீஸ்னா என்ன அப்படி சொல்லி பார்த்தோம். லேண்ட் பிரீஸ் அண்ட் சீ பிரீஸ் அப்படின்னா என்ன? இப்ப டே டைம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வாட்டரோட கம்பேர் பண்ணும்போது என்ன செய்யும்? ஃபாஸ்டரா ஹீட் ஆகும். எதனால டே டைம்ல வாட்டரை கம்பேர் பண்ணும்போது லேண்ட் வந்து ஹீட் ஆயிருக்கு அப்படின்னா அது லேண்ட்ல வந்து லோ பிரஷரை வந்து கிரியேட் பண்ணும். சீல வந்து ஹை பிரஷர் ஆஃப் ஏர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுறதுனால ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷருக்கு வந்து ஏர் வந்து ப்ளோ ஆகுறதுனால வாட்டரோட கம்பேர் பண்ணும்போது டே டைம்ல லேண்ட் வந்து கூலிங் ஆயிருக்கும். ஆனா இது நைட் டைம் அப்படிங்கும்போது லேண்ட்ல வந்து ஹை பிரஷர் இருக்கும், சீல வந்து லோ பிரஷர் இருக்கும். சோ லேண்ட்ல இருந்து சீக்கு வந்து ஏர் வந்து ப்ளோ ஆகுறதுனால நைட் டைம்ல லேண்டை விட வாட்டர் வந்து ஹீட் ஆகிருக்கும். If we could measure the speed of the escaping air in activity 6.5, we would find that the speed of the air is higher if the pressure difference is higher. ஏரோட ஸ்பீடு வந்து ஹையர் ஆக ஏர் பிரஷரோட டிஃபரன்ஸும் ஹையர் ஆயிட்டே இருக்கும். ஆக்டிவிட்டி 6.4 ஹை ஸ்பீட் winds result in lowering of air pressure. விண்ட் வந்து ரொம்ப ஹையா இருந்துச்சு அப்படின்னா அதோட ரிசல்ட் ஏர் பிரஷர் வந்து எப்போதுமே லோயரா தான் இருக்கும். ஆக்டிவிட்டி 6.6 let us observe. இதை வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டி மூலமா வந்து பார்க்கலாம். Take two balloons of the same size. சேம் சைஸ்ல இருக்கிற 2 பலூன்ஸ் வந்து எடுத்துக்க போறோம். இன்ஃப்ளேட் போத் த பலூன்ஸ் அண்ட் டை ஸ்ட்ரிங்ஸ் டு them. ரெண்டு பலூனுமே நல்லா ப்ளோ பண்ணி அதை வந்து நாட் போட போறோம். ஹேங் த 2 பலூன்ஸ் ஃப்ரம் அ ஸ்டிக் லீவிங் a gap of 6 to 10 சென்டிமீட்டர்ஸ். இப்போ ஒரு ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி 2 பலூனையுமே நம்ம வந்து நாட் போட போறோம். எவ்வளவு கேப்ல வந்து இந்த மாதிரி கெட்ட போறோம் அப்படின்னா 6 to 10 சென்டிமீட்டர்ஸ் லென்த் இருக்கிற மாதிரி கேப் போட்டு நம்ம வந்து அந்த ரெண்டு பலூனையுமே டை பண்ண போறோம். Now blow air into the narrow space between the balloon. இப்போ இந்த ரெண்டு பலூனுக்கு இடையிலயும் நம்ம ஏர் வந்து ப்ளோ பண்ண போறோம். What happens to the balloon? இப்போ இந்த பலூன்ல என்ன நடக்கும்? Note down your observation. Now blow harder and observe. ஏற்கனவே ஊதுனதை விட இன்னும் ஹார்டரா நம்ம ஏரை வந்து ப்ளோ பண்ண போறோம். அப்ப என்ன நடக்கும்?
When you blow between the two balloons, you observe that they move towards each other. This happens because when you blow air between the balloons, a low pressure area is created between them. The higher air pressure surrounding the balloon pushes them towards each other. You must have observed that blowing harder increases the speed at which the balloon approach each other. What can you infer from this activity? We infer that high speed winds are accompanied by reduced air pressure. இப்ப நம்ம இந்த 2 பலூனுக்கு இடையில வந்து காத்த வந்து ப்ளோ பண்ண போறோம். அப்படி ப்ளோ பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பலூன் வந்து இந்த பலூன பார்த்து வந்து டைரக்ஷன்ல வந்து மூவ் ஆகும். இந்த பலூன் வந்து இந்த பலூன் இருக்கிற டைரக்ஷன பார்த்து வந்து மூவ் ஆகும். இது எதனால நடக்குது அப்படின்னா, நம்ம காத்த வந்து ப்ளோ பண்ணும்போது அங்க வந்து ஒரு லோ பிரஷர் ஏரியா வந்து கிரியேட் ஆகுது. அதனாலதான் இந்த பலூன் இருக்கிற டைரக்ஷனை பார்த்து இன்னொரு பலூன் வந்து மூவ் ஆகுது. இப்ப நம்ம காத்து ஊதுறது ஸ்பீட வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 பலூனுமே இன்னுமே க்ளோசரா மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா, ஹை ஸ்பீட் விண்ட்ஸ் வந்து அதோட ஏர வந்து ரெடியூஸ் பண்ணும்போது அது ரெண்டுமே அக்கம்பனைடு சேர்ந்தே தான் இருக்கும். When high speed winds blow over house, a low pressure area is created over them, as high speed winds are accompanied by a reduced pressure. Therefore, the air pressure above the roof of the house is lower than the pressure below them. If the pressure difference is large and the roofs are weak, they may be blown away as shown in figure 6.14. That is why it is safer to keep doors and windows of the house open during storms with a high speed winds. When the same moves over the roofs and through the house, the pressure difference between inside of the house and over the roof is reduced to a large extent. This helps prevent the roofs from being blown off as shown in figure 6.14b. இப்ப விண்ட் வந்து ரொம்ப ஹை ஸ்பீட்ல வந்து ப்ளோ ஆகுது அப்படின்னா வீட்டுக்கு மேல வந்து ஒரு லோ பிரஷர் ஏரியா வந்து கிரியேட் ஆகும். இப்ப அந்த மாதிரி ஹை பிரஷர்ல விண்ட் வந்து காத்து வந்து வீசும்போது நம்ம இந்த மாதிரி டோரு விண்டோ எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா இங்க வந்து ஹை பிரஷர் இருக்கும், இங்க என்ன இருக்கும் லோ பிரஷர் இருக்கும். இந்த ரூஃப் எல்லாம் வீக்கன் ஆயிருக்கும், அந்த ரூஃப் எல்லாமே காத்துல பறந்து போயிரும். இந்த டேமேஜ்ல இருந்து நம்ம எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஹை பிரஷர்ல இந்த மாதிரி விண்ட் ப்ளோ ஆகும்போது நம்ம வீட்டோட டோர் அண்ட் விண்டோ இது எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா இங்கேயும் ஒரு லோ பிரஷர் ஏரியா இருக்கும், இங்கேயும் ஒரு லோ பிரஷர் ஏரியா இருக்கும். அப்போ ரூஃப் வந்து சேஃபா இருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லாமே விண்டோ அண்ட் டோர் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா இங்க எந்த ஒரு ஏருமே இருக்காது. இங்க ஹை பிரஷர் அண்ட் இங்க லோ பிரஷர் இருக்கும்போது இது ரெண்டுக்கும் இடையில அதுவும் எந்த ரூஃப் எல்லாம் வீக்கனா இருக்கோ அது எல்லாமே காத்துல பறந்து போயிரும். You must have experienced that when high speed winds blow during storm, they are sometimes accompanied by thunder and lightning. Let us learn more about them. இப்போ வந்து ஸ்டோம் வந்து இருந்தது, புயல் டைம்ல வந்து நிறைய ஹை ஸ்பீட்ல காத்து வந்து வீசுது அப்படின்னா அந்த டைம்ல சில நேரம் தண்டர் அண்ட் லைட்னிங் இடி மின்னல் இது ரெண்டுமே சேர்ந்தும் இருக்கும். அப்ப அந்த தண்டர் அண்ட் லைட்னிங் அப்படிங்கிறது என்னன்னு தெரியுமா? 6.5 ஸ்டோம், thunderstorm and lightning. Have you heard the sound of thunder and seen lightning during the rainy season? வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா மழை டைம்ல ரெய்னி சீசன்ல வந்து தண்டர் இடி அண்ட் மின்னல் இது ரெண்டுமே வந்து பாத்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க. இந்த பாய் என்ன சொல்றாங்க அப்படின்னா எஸ், the sound of the thunder is so frightening. Usually there is a heavy rainfall too. இந்த இடியோட சத்தத்தை இந்த தண்டரோட சத்தத்தை வந்து நான் கேட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். இந்த மாதிரி தண்டர் வந்து அதிகமா இருக்கும்போது மழையும் ரெயின்ஃபாலும் வந்து அதிகமா இருக்கும். When land gets heated, the warm and moist air being lighter rises, thereby creating a low pressure area. Cooler air from the surrounding high pressure areas flows take its place. This air in turn gets heated and rises. This results in a continuous process of wind circulation. As the rising air expands, it cools and moisture in it condenses to form water droplets, creating clouds. The water droplets merge to form heavier drops, which come down as rain, hail, or snow. The strong winds accompanied by rain is called a storm. In hot, humid, and tropical regions like India, storms are more frequent.
Under certain condition, warm air rises to great heights that the low temperature that converts water droplets into ice particles. எல்லாம் land வந்து ஹீட் ஆகுதோ அப்ப எல்லாமே ஒரு மாய்ஸ்ட் ஏர் வந்து ஃபார்ம் ஆகும். இப்படி ஃபார்ம் ஆகுற இந்த மாய்ஸ்ட் ஏர் வந்து லைட்டரா இருக்கும். அதே மாதிரி ரைஸ் ஆகி மேல ஏறிட்டே போகும். அப்படி போகும்போது ஒரு லோ பிரஷர் ஏரியா வந்து கிரியேட் ஆகும். அந்த இடத்தை பிடிக்கிறதுக்காக ஹை பிரஷர்ல இருக்கிற கூலர் ஏர் எல்லாமே வரும். அப்படி வரும்போது இந்த ஏர் வந்து ஹீட் ஆகி இன்னும் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும்போது ஒரு விண்ட் சர்க்குலேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஏர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி ரைஸ் ஆகும்போது அது இன்னுமே கூல் ஆகி மாய்ஸ்டரா வந்து இருக்கும். ஒரு ஈரப்பதமா வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த மாய்ஸ்டர் எல்லாமே சேர்ந்து ஒரு வாட்டர் டிராப்லெட்ஸா வந்து உருவாகும். வாட்டர் டிராப்லெட்ஸ் எல்லாமே சேர்ந்து கிளவுட வந்து கிரியேட் பண்ணும். இந்த மாதிரி கிளவுட்ஸ்ல வந்து வாட்டர் டிராப்லெட்ஸ் எல்லாமே மர்ஜ் ஆகி ஒரு ஹெவியர் டிராப்ஸா வந்து இருக்கும். அந்த ஹெவியர் டிராப்ஸ் தான் வந்து நமக்கு மழையாவோ ஹெயில் அப்படின்னா என்னன்னா ஆலங்கட்டி மழை. சில நேரம் மழை பெய்யும் போது ஐஸ் கட்டி வந்து விழுற மாதிரி இருக்கும்ல, அததான் வந்து ஹெயில் ஆலங்கட்டி மழைன்னு சொல்லுவோம். அல்லது பனியாவோ வந்து நமக்கு திரும்ப வரும். ஸ்ட்ராங் காத்தோட மழையும் இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டோம், புயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப இந்தியான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியால வந்து நிறைய ரொம்ப ஹாட்டாவும் இருக்கும், ஹியூமிடாவும் இருக்கும், அதே மாதிரி டிராபிக்கல் ரீஜன்ஸும் இருக்கும். இப்ப இந்த மாதிரி இருக்கிற இந்தியா அப்படிங்கறதுல அடிக்கடி ஸ்டோம்ஸ் அப்படிங்கிறது வந்து மோர் ஃப்ரீக்வெண்ட் அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்கும். சில நேரம் இந்த வார்ம் ஏர் எல்லாமே வந்து கிரேட் ஹைட்ஸுக்கு போய் லோ டெம்பரேச்சர் வந்து கிரியேட் பண்ணி வாட்டர் டிராப்லெட்ஸா கன்வெர்ட் ஆகி ஐஸ் பார்ட்டிகிள்ஸாவே நமக்கு வரும். Strong winds blowing upwards and downwards facilitate rubbing between water droplets and ice particles. You have learned in the chapter Exploring Forces that when two objects are rubbed against each other, they get charged. In this case, strong winds blowing upwards and downwards and rubbing against each other cause static electric charges to develop within the clouds. இப்போ ஒரு ஸ்ட்ராங் விண்ட்ஸ் பலத்த காத்து வந்து இருந்தது அப்படின்னா அந்த காத்து எப்போதுமே அப்வர்ட்ஸ் அண்ட் டவுன்வர்ட்ஸ் இந்த மாதிரி அப்வர்ட்ஸ் அண்ட் டவுன்வர்ட்ஸ்ல மாத்தி மாத்தி மூவ் ஆயிட்டே தான் இருக்கும். அப்படி மூவ் ஆகுறதுனால இந்த வாட்டர் டிராப்லெட்ஸ்க்கு இடையில வந்து ஒரு ரப்பிங் வந்து நடக்கும். இந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் அண்ட் ஐஸ் பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில வந்து ஒரு ரப்பிங் வந்து நடக்கும். நமக்கு தெரியும் ஒரு டூ திங்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா அந்த டூ திங்ஸை நம்ம ரப் பண்ணும் போது அது சார்ஜ் ஆகும் தெரியும். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராங் விண்ட்ஸ் வந்து அப்வர்ட்ஸ் அண்ட் டவுன்வர்ட்ஸ்ல வந்து ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும்போது அங்க வந்து ஒரு ரப்பிங் நடக்கும். இந்த ரப்பிங்னால ஒரு சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும். அந்த சார்ஜ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் சார்ஜஸ் சொல்லுவோம். நார்மலி ஏர் ஆக்ட் as an electrical insulator and does not let opposite charges meet, but when the buildup of charges becomes very large, the insulating property of air breaks down. A sudden flow of charge takes place, producing a bright flash of light called lightning. நார்மலாவே ஏர் அப்படிங்கிறது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டரா வந்து இருக்கும். எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர் அப்படின்னா என்னன்னா பாதுகாப்பா இருக்கிற மாதிரி ஏரே வந்து நம்மள வந்து எலக்ட்ரிக்கல்ல இருந்து பாதுகாப்பா வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். எதனால அப்படின்னா ஏர் அப்படிங்கிறதுல வந்து ஆப்போசிட் சார்ஜ் அப்படிங்கிறது வந்து மீட் ஆகவே ஆகாது. ஆனா சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்போது சார்ஜஸ் வந்து பில்டப் ஆகி அது வந்து லார்ஜ் ஏரியா வந்து ஆக்குபை பண்ணும்போது ஏர்ஸ் எல்லாமே பிரேக் டவுன் ஆகும். பிரேக் டவுன் ஆறதுனால அந்த ஏர் வந்து சார்ஜ் ஆகி அது வந்து ஒரு பிரைட் பிளாஷ் லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த பிரைட் பிளாஷ் ஆஃப் லைட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லைட்டனிங், மின்னல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லைட்னிங் கேன் அக்கர் as opposite charges collide within a cloud between clouds or between clouds and the ground. Lightning rapidly heats up the air around it, causing the air to expand and produce a loud sound known as thunder. A storm accompanied by lightning and thunder is called a thunderstorm. எப்பெல்லாம் இந்த லைட்னிங் வந்து அக்கர் ஆகும் அப்படின்னா ஆப்போசிட் சார்ஜ் வந்து இருக்கும்போது மட்டும்தான் இந்த லைட்னிங் மின்னல் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இப்ப இது வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா வித்தின் த கிளவுடுக்கு இடையிலையும் வந்து இந்த மின்னல் அப்படிங்கிறது இருக்கலாம், அல்லது கிளவுட் கிரவுண்ட் லேண்ட் அண்ட் கிளவுடுக்கு இடையிலையும் வந்து இந்த லைட்னிங் அப்படிங்கிறது மின்னல் அப்படிங்கிறது வந்து இருக்கலாம். இந்த லைட்னிங் அப்படிங்கிறது வந்து சீக்கிரமே வந்து ஹீட் ஆகும். இந்த லைட்னிங் டைம்ல இந்த மின்னலை சுத்தி இருக்கிற ஏர் வந்து ரேபிட்டா சீக்கிரமே வந்து ஹீட் ஆகும். அப்படி ஹீட் ஆகும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு லார்ஜ் சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த சவுண்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தண்டர்னு சொல்லுவோம்.
ஒரு ஸ்டோர்ம் அப்படிங்கிறது லைட்னிங் அண்ட் தண்டர் மின்னல், இடியோட இருந்துச்சு அப்படின்னா, அந்த புயல நம்ம தண்டர் ஸ்டோர்ம் அப்படின்னு சொல்லுவோம்.